ஒரு நாள் முழுக்க நீங்க அதிகமா யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமா? உங்ககிட்ட தான். ஆமா. உலகத்திலேயே நீங்க அதிகமா கேட்கிற வாய்ஸும் உங்க வாய்ஸ் தான். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நெறைய பேர் இன்னைக்கு அவங்க கிட்ட நல்லாவே பேச மாட்றாங்க. என்னால முடியாது. நான் அழகா இல்ல. நான் லக்கி இல்ல. நான் எப்பயுமே ஃபெயில் ஆகுறேன். இந்த மாரி வார்த்தைகள் உங்க கான்ஃபிடன்ஸ ஸ்லோவா டிஸ்ட்ராய் பண்ணுது. ஆனா ஒரு சீக்ரெட் தெரியுமா? உங்ககிட்ட நீங்க பேசுற விதத்த மாத்துனீங்கன்னா, உங்க லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். நம்பர் 1, யுவர் பிரெயின் பிலீவ்ஸ் வாட் யூ ரிப்பீட். நம்ம பிரெயின் ஒரு சின்ன குழந்தை மாரி. நீங்க அடிக்கடி என்ன சொல்றீங்களோ, அத உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும். தினமும் நீங்க நான் வீக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க ஆக்ஷன்ஸ் கூட வீக் ஆயிடும். ஆனா, இமேஜின் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளுமே நான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன். நான் கான்ஃபிடென்ட் ஆகுறேன். என் லைஃப் ஸ்லோவா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னு நீங்க சொல்லும்போது, உங்க மைண்ட் வேற மாரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் செல்ஃப் டாக்கோட பவர். நம்பர் 2, லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் நாட் மேஜிக். நெறைய பேரு லா ஆஃப் அட்ராக்ஷன்னா ஏதோ மேஜிக்ன்னு நெனச்சுக்கிறோம். இல்ல. அது மெயின்லி உங்க ஃபோக்கஸ் எதுல இருக்கு அப்படிங்கிறது தான். நீங்க தினமுமே பயத்த பத்தி யோசிச்சா அதிகமா பயம் தான் வரும். நீங்க தினமுமே ஃபெயிலியர பத்தி பேசினா உங்க மைண்ட் அதையே நோட்டீஸ் பண்ணும். ஆனா நீங்க குரோத்த பத்தி பேச ஆரம்பிச்சா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட ஸ்லோவா உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. உங்க டெசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. உங்க கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது. அதனால தான் எப்பயுமே பாசிட்டிவ் செல்ஃப் டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 3, த வே யூ டாக் சேஞ்சஸ் யுவர் எனர்ஜி. நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? கான்ஃபிடென்ட்டான பீப்புள் ஃபேஸ்ல எப்பயுமே ஒரு காம்னஸ் இருக்கும். ஏன்னா, அவங்க மைண்ட் தினமுமே அவங்கள இன்சல்ட் பண்ணாது. ஆனா, இன்செக்யூர் பீப்புள எடுத்துக்கிட்டீங்கன்னா, தங்கள தானே தினமுமே ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இனஃப் இல்ல. மத்தவங்க என்ன சுத்தி என்ன நெனப்பாங்க? இந்த மாரி தாட்ஸ் உங்க எனர்ஜிய ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா, ஒரு நாள் நீங்களே டிசைட் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. இனிமே நான் என்னுடைய பிக்கஸ்ட் எனிமியா இருக்க மாட்டேன்னு. இந்த ஒரு டிசிஷன் உங்க லைஃப பவர்ஃபுல்லா மாத்தும். நம்பர் 4, சேஞ்ச் யுவர் இன்னர் வாய்ஸ். இன்னையிலிருந்து உங்ககிட்ட பேசுற வார்த்தைகள கவனிக்க ஆரம்பிங்க. மிரர்ல உங்கள நீங்களே பார்க்கும்போது இன்சல்ட் பண்ணாதீங்க. மிஸ்டேக்ஸே நடந்திருந்தாலும், நான் யூஸ்லெஸ்ங்கிற வார்த்தைய மட்டும் சொல்லாதீங்க. அதுக்கு பதில், நான் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் டைம் இருக்கு. இந்த மாரி ஸ்மால் சேஞ்சஸ் தான் சில்லி திங்ஸ் மாரி தோணும். ஆனா இதுதான் உங்க கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்ணும். நம்பர் 5, யுவர் லைஃப் ஃபாலோஸ் யுவர் ஐடென்டிட்டி. ஒரு பெர்சன் தினமுமே நான் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா, அவர் ஹெல்தி ஹேபிட்ஸ் ஃபாலோ